சோழ நாட்டு திருத்தலங்களிலே இரண்டாவதான க்ஷேத்திரம் உறையூர் என்னும் அற்புதமான ஊர். நிச்சுளாபுரின்னு சொல்லுவார்கள், உறையூர்னு சொல்லுகிறோம், கோழின்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் பாசுரத்தில் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியும் தோழுமோர் நான்குடைய பண்டிவர் பண்டிவர் நம்மையும் கண்டறியோம் என்று பெரிய திருமொழியில் 9ஆம் 10 2ஆம் திருமொழியில் ஒரே பாசுரம். ஆச்சரியம். இப்போ தானே சொன்னேன், கோழியும் கூடலும். இதில் கோழியும்னு சொன்னது உறையூர், கூடலும்னு சொன்னது வேற ஊர். அப்போ ஒரு பாட்டு கூட இல்லை, ஒரே சொல் கோழியும் என்கிற ஒரு சொல் மட்டும். ஏன் கோழியும்னு சொல்லியிருக்காருனால், ஏற்கனவே சோழர்கள் ஆண்டு வந்த காலத்தில் உறையூரை அவர்களெல்லாம் ராஜதானியாக கொண்டிருந்தனர். அங்கிருந்து கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்கா. திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது. நிச்சுளாபுரின்னு க்ஷேத்திரத்துக்கு ஏற்றம். இங்கிருந்து கொண்டு சோழ மன்னவர்கள்லாம் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஏன் இதுக்கு உறையூர்னு பேர் வந்தது? நாச்சியார் தங்கி உரைகிற உரைதல், வாழ்தல், விடாமல் இருத்தல் அப்படின்னு பேரோ இல்லையோ. அதனால தான் உறையூரில் எழுந்துருளிருக்கார். திருமங்கையாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட ஊர். இந்த க்ஷேத்திரத்திலே இந்த பெருமாள் எப்படி வந்தார், கமலவல்லி நாச்சியார் எப்படி எழுந்துருளினார்னு பார்ப்போம். எல்லாரும் பெருமானை அடைய சோழ மன்னவர்கள் முக்கியமாக கைங்கரியம் பண்ணியிருக்கா. சோழ தேசத்துக்கே நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதில் நந்த சோழன்னு ஒருத்தன். நந்த சோழன் உறையூரில் இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு பல திருப்பணிகளையும் செய்தான். நிறைய திருப்பணிகளை செய்து வந்தான். ஆனால் ரொம்ப நாளாக அவனுக்கு புத்திர பேர் இல்லை. பெருமாள் தான் நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கிறச்சே ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக ஒரு புறம் சென்றான். அப்போது ஒரு தாமரை ஓடை, தாமரை ஓடையிலே 1000 தளங்களோட கூடிய ஒரு தாமரை மலர். அந்த தாமரை மலையில் அழகான பெண் குழந்தையை கண்டான். அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து வளர்த்து வந்தான். அவளுக்கு தான் கமலவல்லின்னு பேரிட்டான். கமலா கமலான்னா க பெருமாள், ம ஜீவன், கனா பரமாத்மா, மான ஜீவன். கமௌலாதீதி கமாலா, பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாள். ஜீவனை கொண்டு போய் பரனிடத்தில் சேர்த்து விடுறா, பரனை கொண்டு வந்து ஜீவனிடத்திலே சேர்க்கிறாள். பாலமாக இருக்காரோ இல்லையோ. அதனால தான் பிராட்டிக்கு கமலாங்கிற திருநாமம் வந்தது. நாச்சியாருக்கு கமலவல்லின்னு பேர் வைத்து மன்னன் வளர்த்து கொண்டு வந்தான். இன்னைக்கு அந்த நாச்சியார் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறாள். கமலவல்லி நாச்சியாரை ஸ்ரீ ரங்கநாதனே வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். இன்னைக்கும் நடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு நாள் பங்குனி மாதம் உத்தர பிரம்மோத்சவம் நடக்கிறது இல்லையோ. 9 நாள் உற்சவம் இப்போ கீழே சொன்னேனே. அதில் 6ஆம் நாள் உற்சவத்தன்றைய தினம் பங்குனி மாதத்தில் 6ஆம் திருநாள் உற்சவம் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து நம்பெருமாள் அழகிய மணவாளன் உறையூர் எழுந்திருக்கிறார். இங்கிருந்து அங்கே போவார். எவ்வளோ தூரம் போகணும்? அவர் ரொம்ப இடத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கம் பெருமாள் ஜீயபுரத்துக்கு போவார். அது எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ மேலக்கரைக்கு போவார், எல்லக்கரைக்கு போவார். ஆங்காங்கு உற்சவம்னா ஒவ்வொரு இடத்துக்கு தள்ளி தள்ளி போகிறார். அதை போல் உறையூர் எல்லாம் ஆற்றெல்லாம் கடந்து தாண்டி வரணும். உறையூருக்கு வந்து நாச்சியாரோடைய சேர்த்தி கண்டருள்வார். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள். அந்த சேர்த்தி தான் இவர் தான் கணவன். ஆனால் தனக்கு பிரதிநிதியா ஒரு சின்ன பெருமாள் அழகிய மணவாளங்கிறவரை உறையூர்லேயே எழுந்தருளை பண்ணிவிட்டார் பெருமாள். உறையூர்லேயே அந்த நம்பெருமாள் இருக்கார். அவருக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். அவர் வடக்கு நோக்கி இருக்கார். நன்னா பார்த்துங்கோ, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கிறார். ஆனால் உறையூரில் கமலவல்லி நாச்சியாரும் அழகிய மண பெருமாளும் வடக்கு நோக்கி இருக்கின்றனர். இங்கே அனைத்து கைங்கரியமும் தர்மவர்மாவுக்கு பின்னால் பிறந்த நந்தசோழனுடைய கைங்கரியம். கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாளனோடு கூட எழுந்துருளி இருக்கிறார். ஆழ்வார்களில் திருப்பாணாழ்வார் இங்குதான் அவதரித்தார். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர். ஸ்ரீரங்கத்துக்குன்னே 10 பாசுரங்கள் பாடினவர். அதுக்கு அமலநாதிபிரான்னு சொல்லுவார்கள். அதில் சொல்கிறார், அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ளனா ஒக்குன்னதே. இந்த பெரிய பெருமாளுடைய திருக்கமலபாதம் அது வந்து என் கண்ணுக்குள்ளே இருக்கு. என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணான்னு சொல்லுகிறார். இந்த உறையூரில் தான் பிள்ளை உறங்காவல்லி தாசர்னு ஒரு ஆச்சாரியன், ராமானுஜருடைய சீடர் அவர். அவரும் பொன்னாச்சியார்னு அவருடைய மனைவி. இவா 2 பேரும் அந்த உறையூரில் தான் வாழ்ந்து வந்திருக்கா. வடக்கு நோக்கிய திருக்கோலம் கமலவல்லி தாயார், உறையூர் வல்லின்னு திருநாமம். வடச்சையை நோக்கி எப்போதும் கல்யாணத்துக்கு தயார் நிலை. நீங்கள் அந்த நாச்சியாரை சேவிச்சில்னு வச்சுங்க. ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சா நான் அந்த வயசான மூத்த சுமங்கலிகள்லாம் இருக்கா பாருங்க, 50 வருஷம் கல்யாண நாளே நடந்ததுன்னுவா. அவளாட்டம் இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சா.
ஆனால் வயதான ரொம்ப நாள் இருந்தா போல். இதே நீங்கள் கமலவல்லி நாச்சியார் சேவிச்சின்னு வச்சுக்கோ, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லை நேத்திக்கு ஆயிருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இளமை. இன்னும் அந்த முகத்தில் இருக்கிற இளமை கூட துளியும் மாறாமல் இப்பவும் அழகிய மணவாளனுக்கு தர்மபத்னியாகவே எழுந்துருளி இருக்காளோ இல்லையோ. இந்த ஊருக்கு கோழியும்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. ஏன் கோழின்னு சொல்லப்பட்டது? ஒரு முறை சோழ மன்னவனுடைய யானை இந்த ஊருக்கு வந்துதான். அந்த ஊர் அது கலைக்கிட போகிறதுன்னு பயந்துண்டு இந்த ஊரில் இருக்கிற ஒரு கோழி பக்கத்தில் இருந்த சிவன் அந்த கோழியை பார்க்க அதுக்கு ரௌத்ரம் கோபம் வந்து தான் போய் யானையினுடைய சண்டை போட்டு குத்தி கிளறி யானையை ஓட்டிவிட்டு தான் ஓட விட்டு. இது ருத்ரனுடைய அனுகிரகம் இருக்கிறபடியால் கோழி இப்போ ஓடித்து. அதனால் அந்த ஊருக்கு கோழி என்றே பேர் ஏற்பட்டது. அழகிய மணவாள பெருமாள் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். கமலவல்லி நாச்சியார் ஆண்டுக்கு ஒரு முறை சேர்த்தி உற்சவம் கண்டருளுகிறார்கள். இது உறையூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தின் ஏற்றம்.